பாலன், உங்க மாமா மாதிரி இல்லீகல் வேலை செய்யாம லீகலா வேலை செய்யணும், புரியுதா? புகழே, என்ன மருமனுக்கு முட்டாள்தனமா சொல்லி கொடுத்துன்னு இருக்க? செப்டிக் டேங்க்குள்ள இறங்கி வேலை செய்யறத எப்படி மாநகராட்சி கூட சேர்ந்து செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பாலா, நானும் புகழும் சின்னதுல இருந்து ஃப்ரெண்டு தான். ஆனா வேலைன்னு வரும்போது நானும் அவனும் வேற வேற. ஹலோ, அப்படியா? இன்னும் 1/2 மணி நேரத்துல எங்க வண்டி அங்க வந்துடும். மணி, இது ரொம்ப தப்பு. நீங்க பண்றது சரியில்லை. என்ன பேசிட்டே இருக்க? எங்க அண்ணன் செய்யறது எல்லாமே கரெக்ட் தான். நீங்களும் என்ன மாதிரி முறையா உரிமத்தை வாங்கிட்டு வேலை செய்யலாம்ல. புகழ், என் பேர் மணி. நான் சொல்றதுதான் ரைட்டு. ஹலோ, அப்படியா? வழி ரொம்ப குறுகலா இருக்கா? வண்டி போகல. சரி, நம்ம ரவியை கீழே இறங்கி சுத்தம் பண்ண சொல்லுங்க. அண்ணா, இது ரொம்ப தப்பு. நீங்க செய்யறது சரியில்லை. புகழ், என் பேர் மணி. நான் எது சொன்னாலும் ரைட்டா தான் இருக்கும். என்ன நடக்குதாங்க? ஐயா, அது நேற்று செப்டிக் டேங்க்குள்ள காலியை இறக்கணும்ல, இறங்கி வேலை செய்யக்குள்ள விபரீதமா இறந்து போயிட்டாரு. சரி, அது அவங்க மனைவி தான். போலீஸ் கூட வந்திருக்காரு. நான் தான் சார் மணி. எங்க அண்ணனை மாமா, எங்க அண்ணனை எங்க ஐயா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு பாலா? எனக்கு மாமா மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைண்ணா. அண்ணா சட்டவிரோதமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அதனால தான் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நானும் இதே தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாமே அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்கிறீங்களா? எனக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாலன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் டிஸ்லெட்ஜிங் வேலைக்காக தயாரிக்கப்பட்ட நிலையான இயக்க முறைகள் படிதான் சரியாக கடைபிடிக்க வேண்டும். கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய நகராட்சி அல்லது பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து கண்டிப்பாக வாகன உரிமம் பெற வேண்டும். உரிமம் வழங்கும் அலுவலகத்திற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்துடன் வாகனத்தின் அரசு ஆவணங்கள், ஓட்டுநரின் ஊழியர் ஐடி மற்றும் விபத்து காப்பீட்டு ஆவணம், அதனுடன் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்த பின் உங்களுக்கான உரிமத்தை 30 நாட்களுக்குள் பெறுவீர்கள். மேலும் இந்த உரிமத்தை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். அந்த மாதிரி வாகனத்தில் வேற எந்த ஒரு கழிவையும் கொண்டு செல்லக்கூடாது. மேலும் இந்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வாகனத்தை டிஸ்லெட்ஜிங்காக வாங்கினா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதில் வேற எந்த ஒரு கழிவையும் ஏற்றிட்டு போக அனுமதி கிடையாது. நீங்கள் சொல்கிற பார்த்தா இது ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தெரியலையே. ஆனால் என் மாமா ஏன் இது லைசன்ஸ் வாங்கலாம் புரியல எனக்கு. ஆமாம் பாலா, இதில் இன்னும் நிறையா பொறுப்புகள்லாம் இருக்குது. அப்படியா? கொஞ்சம் எந்த மாதிரியான பொறுப்புகள் விளக்கமாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன். செப்டிக் டேங்கிற்குள் எந்த தொழிலாளியும் நுழையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்களை அவ்வப்போது நகராட்சி நிர்வாகம் வழங்கும் பயிற்சியில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் உங்கள் ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து தொழிலாளர்களின் சுகாதார பரிசோதனையை நீங்கள் மேற்கொள்ள வைக்க வேண்டும். மேலும் அவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டின் பலன்களை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாகனங்களிலும் முதலுதவி பெட்டி, கைகழுவும் சோப்பு, மருத்துவ பராமரிப்பு மையங்களின் பட்டியல் இருக்க வேண்டும். அவர்களின் ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பங்களின் அவசர தொடர்பு எண்களும் கண்டிப்பாக உங்களிடம் இருக்க வேண்டும். கசடு சேகரிக்கப்படும் முகவரியின் விவரங்களுடன் பதிவு புத்தகத்தையும் நீங்கள் பராமரிக்க வேண்டும். சேகரிக்கப்படும் கசடுகளை குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வெளியேற்ற வேண்டும். உங்களின் ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சேவை பகுதி ஒதுக்கப்படும். உங்களின் ஒவ்வொரு வாகனத்திலும் GPS கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். மேலும் தமிழக அரசின் அல்லது நகராட்சியின் லோகோ மற்றும் வாகனத்தின் இருபுறமும் வாகன எண் இருக்க வேண்டும். புகழண்ணா, இது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த செயல்முறைகளை கடைபிடிக்கும் போது தவறுகள் நடந்தால் என்ன பண்ணுறது? ஆமாம் பாலா, இதில் தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படி எதனா நடந்ததுன்னா அதுக்கான அபராதத்தை செலுத்த வேண்டி வரும். அனைத்து அபராதங்களும் கழிவுநீர் மேலாண்மைக்கான செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் 2023 படி உள்ளன. நீங்கள் உரிம விதிகளை மீறினால், உதாரணமாக நீங்கள் ஒரு திறந்தவெளி, குளம் அல்லது ஆற்றில் அல்லது அறிவுறுத்தப்பட்ட இடத்தை தவிர
வேறு எங்கேயாவது கசடுகளை கொட்டினால் முதல் முறையாக உங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதே தவறை இரண்டாவது முறை நீங்கள் செய்தால் 50,000 ரூபாய் வரை பணம் செலுத்த வேண்டும். இதை தாண்டி உங்கள் வாகனமும் பறிமுதல் செய்யப்படும். உங்கள் பணியாளர்கள் ஒப்புதல் இல்லாமல் செப்டிக் டேங்கிற்குள் நுழைந்தால் நீங்கள்தான் பொறுப்பாவீர்கள். முதல் முறையாக 2 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இதே தவறு மீண்டும் நடந்தால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். நல்லா புரியுதுண்ணா. இது மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன். இது மாதிரி தவறுகள் செய்யும் போது அபராதமாக நிறைய பணத்தை இழக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு கேள்வினா, இந்த விதிகளை பார்த்தா நமக்கு மட்டுமா இருக்குது, அரசாங்கத்துக்கு இதில் என்ன பொறுப்பு? ஆமாம் பாலா, நீ கேட்கறது சரிதான். இதில் அரசாங்கத்துக்கும் நிறைய பொறுப்பு இருக்கு. அனைத்து நகரங்களும் 1-4-4-2-0 என்ற கட்டணமில்லா ஹெல்ப்லைன் எண்ணை நிறுவ வேண்டும். அவசர உதவி தூய்மை பணிக்குழுவுடன் பொறுப்பு தூய்மை பணி அதிகாரியாக ஒரு பொறுப்பான அதிகாரியை நிறுவ வேண்டும். 1-4-4-2-0 தொலைபேசி ஆபரேட்டர் குடிமக்களின் கழிவுகளை அகற்றும் கோரிக்கைகளை பதிவு செய்து பின்னர் பணி மேற்பார்வையாளருக்கு அறிவிப்பார். ஒருவேளை சேவைக்காக பொதுமக்கள் உங்களிடம் நேராக தொடர்பு கொண்டால் தொடர்பு கொண்ட குடிமகனின் பெயர், முகவரி மற்றும் மொபைல் எண் போன்ற சேவை கோரிக்கையை 1-4-4-2-0 ஆபரேட்டருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆஹா, எல்லா பக்கமும் நல்லா கொடுத்துக்கிறாங்களே. ஆமாம் அண்ணா, இப்போ திடீர்னு என் ட்ரக் ரிப்பேர் ஆகிடுச்சு. சரியான நேரத்தை என்னால் போய் சேர முடியல. இப்போ எந்த இடத்தை வச்சு க்ளீன் பண்ண முடியலன்னா இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம் பாலா, அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தால் உடனே பொறுப்பு தூய்மை பணியாளர் அதிகாரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். அவங்க உடனே அதுக்கு தேவையானதை செய்வாங்க. ஆனால் அவரோட அனுமதி இல்லாமல் யாரையுமே நீங்கள் செப்டிக் டேங்க்குள்ளே இறங்க அனுமதிக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னால, அப்படி ஏதாவது நடந்தால் 5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தணும். மாமா அவர் வேலை ஆட்கள் ஃபோனில் உத்தரவு போட்டு பார்த்துக்கிறேன். இது மாதிரி முன்னேற்பாடு பண்ணி நான் பார்த்தது இல்லையே. நான் சரியான முன்னேற்பாடு இல்லைன்னா விபத்துகள் ஏற்பட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டீஸ்லெட்ஜிங் தளத்திற்கு செல்வதற்கு முன் சக்ஷன் மெஷின், ராடிங் மெஷின், ஹைட்ரோஜெட்டிக் மெஷின், ஹோஸ் பைப்புடன் கூடிய ஆக்சியல் ஃபேன் ப்ளோவர் அனைத்தும் சரியாக இயங்குகிறதான்னு பார்க்கணும். செப்டிக் டேங்கை சுத்தம் செய்யும் முன் அந்த இடத்தில் தடுப்புகளை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நல்ல தரமான PPE கிட் கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதில் முழு உடல் பிரதிபலிப்பு ஆடை, முகமூடி, பாதுகாப்பு கண்ணாடிகள், பாதுகாப்பு ஹெல்மெட், நைட்ரைல் கையுறைகள் மற்றும் கம்பூட்ஸ் ஆகியவை அடங்கும். விஷவாயுக்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள செப்டிக் டேங்கின் மூடியை திறப்பதற்கு முன்பே தொழிலாளர்கள் இவற்றை அணிய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பின்னர் கசடு அளவை தீர்மானிக்க ஒரு நீட்டமான கம்பியை சொருக வேண்டும். அதற்கு பின் முதலில் செப்டிக் டேங்கிற்குள் ஹோஸ் பைப்பை இறக்கவும். ஹோஸ் பைப்பின் மற்ற முனையை ட்ரக்கின் இன்லெட் வால்வுடன் இணைத்து மோட்டாரை ஸ்டார்ட் செய்யவும். உறிஞ்சும் அழுத்தத்தை சரி செய்யவும். இதை செய்வதனால் கசடும் மற்றும் வாயு நேரடியாக டேங்கிற்குள் செல்லும். அழுத்தத்தை கண்காணித்து சரிபார்க்கவும். அழுத்தம் குறைவாக இருந்தால் குழாய் மற்றும் வால்வில் ஏதேனும் கசிவுகள் இருக்கிறதா என்று சோதிக்கவும். கசடின் அல்லது சேற்றின் மேற்பரப்பை உடைக்க செப்டிக் டேங்கில் உள்ள ஹோஸ் பைப்பை தொடர்ந்து கிளறவும். உள்வரும் கழிவு நீரை விரைந்து சுத்திகரிக்க செப்டிக் டேங்கிற்குள் 1 அல்லது 2 அங்குல கசடுகளை விடவும். செப்டிக் டேங்கிற்கு வெளியே கசடு கசிவு ஏற்பட்டால் நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு போன்ற கிருமிநாசினியை முழு பகுதியிலும் தூவ வேண்டும். வேலை முடிந்ததும் உங்களின் ஓட்டுநர் பணி சூப்பர்வைசரிடம் GPS லொகேஷனை ஒரு புகைப்படத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சேகரிக்கப்பட்ட மலக்கசரை எங்கே போய் வெளியேற்றுறது? சேகரிக்கப்பட்ட மலக்கசடுகளை சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் கொண்டு போய் வெளியேற்றுவாங்க. சுத்திகரிப்பு நிலையத்தில் டீஸ்லெட்ஜிங் ட்ரக்கின் நுழைவு நேரம் பதிவு செய்யப்பட்ட பின் சுத்திகரிப்பு நிலைய ஆபரேட்டர் முன்னாடி தான் ட்ரக்குகளை காலி செய்ய வேண்டும். பாலா, SOPயில் இருக்கிற மாதிரி எல்லா விதிமுறைகளையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே எந்த அபராத கட்டணமோ செலுத்த தேவையில்லை, சிறை தண்டனைக்கும் போக தேவையில்லை. நாம் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். அதான் சரி, நீங்களும் முறையான உரிமையத்தை பெறுங்கள். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது SOPயின் படி பொறுப்பாக வேலை செய்யுங்க. தொழில் லாபத்தை பாருங்கள், எந்த பயமும் இல்லை.